ஹாய் கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஷைனிங் ஹோட்டல் எபிசோட் நம்பர் 4. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோயின் ஃப்ரெண்டோட கதையில இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு யூராவும் ஒரு ரைட்டர் தான். ஹீரோயின் யூரா ரெண்டு பேருமே ஒரு ரைட்டர். சூ கிட்ட தான் அசிஸ்டண்டா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த ப்ரொஃபசர் சூ பயங்கரமா திட்டுவாங்க. ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசுவாங்க. நீ எல்லாம் எதுக்காக எழுத வர? உன்னோட ஸ்கிரிப்ட்ல எவ்வளவு மிஸ்டேக், எல்லா நாயாலையும் எழுத முடியாதுன்னு அவங்க சொல்ல இது ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு இந்த சூ கிட்ட வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. நான் வேலையை விட்டு போறேன்னு சொல்வாங்க. என்ன திமிரு உனக்குன்னு சூவும் கேட்க, அதுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டும் எனக்கு என்ன திமிரு, நீ தான் மத்தவங்களுடைய உழைப்ப வாங்கிட்டு இருக்க, பொடி கிளவின்னு திட்டிட்டு அவங்களும் போக ஹீரோயினும் வந்து தடுத்து நிப்பாங்க. ஆனா அந்த ரைட்டர் சூ அவளை போகட்டும் விடுன்னு சொல்ல, ஆனா ஹீரோயினுக்கு மனசு வரல. ஏன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டோட ஃபியூச்சர் இந்த சூக்கு நிறையவே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அவங்கள பக்கச்சிக்க கூடாதுன்னு ஹீரோயினை எவ்வளவு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஹீரோயின் ஃப்ரெண்டு சூ கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்க்கறது ரொம்பவே வேஸ்டான விஷயம் நினைக்கிறாங்க. ஒண்ணுமே கத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அந்த சூவும் அவ்வளவு நல்லவங்க இல்ல. ஹீரோயினோட உழைப்பு தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஸ்கிரிப்ட்ல கொஞ்சமா சேஞ்சஸ் பண்ணி அவங்க எழுதுனதா பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோயினுக்கு யூரா கிட்ட இருந்து மெசேஜ் வரும். அவ பீச்ல இருக்க மாதிரி ஒரு போட்டோ அனுப்பா. அதை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா யூரா அவ வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஹீரோயினும் போய் அவளை மீட் பண்ண ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா ஆக்ட் பண்ணிப்பாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு புதுசா டேட்டூல போட்டிருப்பா. ஹீரோயின் திரும்பி வந்துருன்னு சொல்ல ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு விருப்பம் இல்ல. அவங்க ஒரு புக் ஸ்டோர் ஓபன் பண்ண போறாங்களாம். அவங்க எழுதுனதா அங்கேயே சேல் பண்ண போறாங்களாம். ரெண்டு பேரும் ஹாப்பியா போட்டோல எடுத்துப்பாங்க. அந்த புக் ஸ்டோரை ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடி பண்ண அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா லின்ன ஹீரோயின் மீட் பண்ணுவாங்க. லின்னு ஹீரோவோட பாஸ். இந்த புக் ஸ்டோருக்கு அவன் தான் அஃபோர்ட் பண்ணிருப்பான். ஐடியா கூட அவன் தான். ஹீரோக்காக ஒரு கேக்டஸ பிரசன்ட் பண்ணுவான். அவனுக்கு ஹீரோயினை பார்த்தவனே பிடிச்சிடும். அவன் போன பிறகுதான் யூரா சொல்வான், யூரா சூவ வீட்டு வந்ததுக்கு முதல் காரணமே லின்னு தானா. லின் அவ லவ் பண்றா. அப்போ லவ்வுக்காக தான் வந்தியானு ஹீரோயின் ஹீரோவை செல்ல சண்டை போட்டுட்டு இருக்க. நைட்டு 3 பேரும் ட்ரிங்க் பண்ணுவாங்க. லின்னு ஹீரோவை சிஸ்டரா தான் பார்ப்பான். யூரா குடிச்சிட்டு அங்கே மட்டையிடுவா. லின் அதை கேரவனுக்கு கூட்டிட்டு வருவான். ஹீரோயின் கொஞ்சமா தான் குடிச்சிருப்பாங்க. அதனால ரெண்டு பேரும் சும்மா பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் யூராவும் தன்னோட மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்வா. அவளுக்கு இதுக்கு மேல எழுதுறதுக்கு விருப்பம் இல்ல. மேரேஜ் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறா. லின்ன அதுக்காக அவனுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆனா லின் அங்க போகாம புக் ஸ்டோருக்கு வந்திருப்பான். ஹீரோயினை பார்க்க ஹீரோயினை கேட்பாங்க, உங்களுக்காக யூரா வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல அது அப்பாயின்மெண்ட். அதுக்கு லின்னு அவ அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கா. அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்வான். என்னை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு லின்னும் கேட்க ஹீரோயின் கொஞ்சம் ஷாக் ஆயிடுவாங்க. எதுக்கு இப்படி கேக்குறீங்க? என் ஃப்ரெண்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவகிட்ட போய் பேசுங்கன்னு சொல்ல லின்னும் நீங்க இப்ப எதுவும் சொல்ல வேணாம், நான் உங்களை ஸ்பெஷலா தான் ட்ரீட் பண்ணுவேன். லின்னு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பேசுவான். இது புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் யூரா வெயிட் பண்ணிட்டு இருப்பா, அங்க போங்கன்னு சொல்ல லின்னு யூராவை தன் தங்கச்சியா நினைக்கிறதா சொல்ல ஹீரோயின் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிட்டாங்க, ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க, யூரா பார்த்தானா கவலைப்படுவான்னு ஹீரோயின் சொல்ல அங்க யூரோ நிப்பா. அவ எல்லாத்தையும் பாத்துருவா. கோமா அவளு போக பின்னாடி ஹீரோயின் ஃபாலோ பண்ணி போவாங்க. இதுல ஹீரோயின் மேல தப்பே இல்ல. ஆனா ஹீரோயின் தான் திட்டுவா. அது மட்டும் இல்ல, அவ ரைட்டர் ஜாப் டிராப் பண்ணதுக்கு காரணமே ஹீரோயின் தானா. ஏன்னா ஹீரோயின் மாதிரி அவளால பெஸ்டா எழுத முடியாதான். அதுக்கு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வார்த்தையால ஹீரோயினை ரொம்ப காயப்படுத்துவா. உன்னை மீட் பண்ணது என் லைஃபோட பிக்கஸ்ட் மிஸ்டேக்னு அவ சொல்லிட்டு போக ஹீரோயினை ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பிரசன்ட்ல நைட் ஃபுல்லா ஜாங்கோ ரோஸஸ் சேர்ந்து பயங்கரமா இந்த லேப்டாப்பை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. டீம் லீடரும் வந்து பார்த்து இதைத்தான் நைட் ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தீங்களாடா, இந்த வெட்டி வேலையை விட்டுட்டு கம்பெனிக்காக நீங்க ஒழிச்சிருந்தா இந்நேரம் உங்க ரெண்டு பேருக்குமே ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும்னு திட்ட ஜாங்கு ஹீரோயின் நாவல்களை பண்ணதா சொல்வான். ஆனா டீம் லீடர் நம்ப மாட்டாரு. ஜாங்கு ஹீரோயினுக்கு கால் பண்ணுவான். ஆனா டீம் லீடர் கண்ணுக்கு இவங்க 3 பேருமே லூஸா தான் தெரியுறாங்க. ஹீரோயின் கிட்ட நீ ரிபேக்காவை மீட் பண்ணியான்னு கேட்க ஹீரோயினோ அந்த பாட்டிமா தான் ரிபேக்கான்னு சொல்வாங்க. டீம் லீடருக்கு அதை பத்தில கவலை இல்ல. அவருக்கு ஃப்ரைடே ஸ்கிரிப்ட் வேணும். நீ நாவலரு இல்ல வெளியேறு அதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா ஃப்ரைடே மட்டும் எனக்கு ஸ்கிரிப்ட கொடுத்துருமா. ஹீரோயின் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பாங்க, ரிபேக்காவோடைய உண்மையான நேம் என்னன்னு. யூரா. இப்ப ஹீரோயினுக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடும். அந்த பாட்டிமா தான் ரிபேக்கா. இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணா அந்த லேப்டாப்புக்கு தன்னோட சோலை கொடுக்கும். அது திருடுறது இளமைய. இது எதுவுமே தெரியாத ஹீரோ வேற அந்த ஜோ கூட நெருங்கி பழக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயினோ லின் கிட்ட போய் பேசுவாங்க. நீ என்ன நம்பர் இல்லன்னு கேட்க அவனும் நம்புறேன்னு சொல்வான். அப்பனா அந்த மவுண்டன்ல மறைச்சு வச்ச டெட் பாடியை எடுத்துட்டு வான்னு சொல்ல பாவம் அவனுக்கு பயமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, போடான்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. லின்னும் எவ்வளவோ சொல்லி பாப்பான் மழைலாம் வரப்போகுதுன்னு. ஆனா ஹீரோயின் கேக்குற மாதிரி இல்ல, அனுப்பி வச்சிருவாங்க. இங்க அந்த சைக்கோ ஜோவும் ஹீரோவும் ஒரு புக்கை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ எழுதுற புக்கு ஒரு சீரியல் கில்லரை பத்தி. அந்த கதையில ஒரு பொண்ணு இருப்பா, ஆண்களை செடியூஸ் பண்ணி கொலை பண்ணுவா. ஹீரோவும் ஜோ கிட்ட அவ என்ன வெப்பன் யூஸ் பண்ணுவான்னு எழுதலான்னு ஐடியா கேட்க அவளும் கத்தின்னு சொல்வா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கத ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அத ஜோவும் பாப்பா. ஹீரோயினுக்கு கேக்குற மாதிரி அந்த கில்லர் அவங்க கிட்ட இருக்கிற
ஒரு வேல்யூபிளான பொருளை எடுத்துட்டு போவான்னு சொல்ல ஹீரோயினுக்கு மறைமுகமா இன்ட்டு கொடுக்குறா. இப்ப ஹீரோயினை விருப்பத்துக்காக ஹீரோவை கிஸ் பண்ண ஹீரோவை கிஸ் பண்ணுவாரு. இவதான் ஒரு இன்ட்டு கொடுத்தாலே. சந்தேகப்பட்டு ஹீரோயின ரூமுக்கு போய் பார்க்க அங்க அந்த சின்ன பையன் இல்ல. இங்க லென்னு. ஹீரோயினோட பேச்சு கேட்டு அவன் மவுண்டனுக்கு போயிட்டு இருப்பான். ஹீரோயினும் சின்ன பையனை தேடி தேடி பார்ப்பாங்க. எல்லார்கிட்டயும் கேட்டு பார்ப்பாங்க. அப்ப ஹோட்டல்ல ஹீரோயினோட பேரை எழுதி ஹீரோயினுக்கு ஒருத்தங்க நோட் கொடுப்பாங்க. இந்த டைம்ல இந்த பிளேஸ்ல வந்து மீட் பண்ண சொல்லி இருக்கோம். லிண்டா அந்த மவுண்டனுக்கு ரீச் ஆயிடுவான். அது தடை செய்யப்பட்ட ஏரியா. ஹீரோயின் சொன்னதுனால அவன் அதையும் தாண்டி போவான். அங்க போய் பார்க்க அங்க ஒரு நாய் எதையோ தூண்டிட்டு இருக்கும். ஹீரோயினும் ஜோ சொன்ன இடத்துக்கு வர அங்கதான் அந்த குட்டி பையனும் இருப்பான். ஜோவா அந்த குட்டி பையன் கிட்ட வர ஹீரோயின் உனக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு அவ நீ தான் சொல்வா. அப்படியே அந்த சீன் கட்டாக இப்ப ஜோ ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல ஹீரோ முன்னாடி வந்து நிப்பா. எபிசோட் 5 ஸ்டார்ட்ல ஜோ ஹீரோயின் என்ன பண்ணன்னு காட்டுறாங்க. ஜோ ஹீரோயின் கிட்ட நான் ஹீரோவை லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்ன சைக்கோபாத்துன்னு சொன்னல, ஆனா இந்த ஆம்பளைங்க தான் சைக்கோபாத். இப்படி சொல்லிட்டு ஹீரோயினோட கையை கட்டிட்டு இருப்பா. அவ ரிமோட் மூலமா ஹீரோயினை தொங்க விட்டுட்டு ரிமோட்டை தூக்கி போட்டுட்டு போயிடுவா. லின்னு இங்க நாய வரட்ட நாய் லின்ன துரத்தும். ஹீரோயினும் சேர்ல முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயினால இவ்வளவு நேரம் எப்படி இருக்க முடியும்? அதனால மின்ன கூப்பிட பாவம் அவன் மயக்கத்துல இருக்கான், எந்திரிக்க மாட்டான். லின்னு லின்னு இங்க ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்க. ஹீரோயின் தன்னோட போன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. போனை எடுத்துருவாங்க. ஆனா போனு கீழே விழுந்துரும். நல்ல வழியா கூகுள் அசிஸ்டன்ட் ஓபன் ஆக ஹீரோயினும் அனிக்கு கால் பண்ணேன்னு சொல்ல காலை கனெக்ட் ஆகாது. ஹஸ்பண்ட் இல்ல, டார்லிங் இல்ல, லின்னு இல்ல. அட டே எந்த நேம்ல தான் சேவ் ஆயிருக்கேன்னு ஹீரோயினு யோசிச்சு ஒப்பான்னு சொல்ல காலை கனெக்ட் ஆயிடும். லின்னு அப்பதான் நாய்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு இருப்பான். ஹீரோயின் கால் பண்ணி கூப்பிட லின்னு ஓடி வந்துருவான். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ரிமோட் எடுக்க சொல்லுவாங்க. ரிமோட் எடுத்து ஹீரோயினை காப்பாத்திடுவான். லின்னு ரொம்ப கியூட்டா அவனோட ஃபேமிலி அக் பண்ணிட்டு இருக்க. இப்ப கார்ல ஹீரோயின் அந்த பிளேஸ கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்பாங்க. அவன் கண்டுபிடிச்சதா சொல்வான். சரி ஃபர்ஸ்ட் ஹோட்டலுக்கு போலான்னு 3 பேரை ஹோட்டலுக்கு போக ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட தான் பேசுவாங்க. 648ல ஒரு மர்டர் நடக்க போது. நான் அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஓ அப்படியா டி காப்பாத்தல வாடான்னு கூப்பிட்டா. ஆனா அவ போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்வான். அட போட லூசுன்னு ஹீரோன்னு போக எங்க ஹீரோ ஜோக்கு கன்ஃபஸ் பண்றாரு. ஹீரோ ஒரு விதமான மயக்கத்திலே இருப்பாரு. அதுக்கு காரணம் ஜோ கலந்து கொடுத்த மருந்து. ஹீரோனும் ரூம் சர்வீஸ் கிட்ட இருக்க கீயை திருடிட்டு போக ஹீரோ தான் கன்ஃபஸ் பண்ணிட்டாரே. அதனால ஜோ ஹீரோவை குத்த வர ஹீரோ கத்தி பிடிச்சிருவாரு. ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க அதுக்கு ஜோ என்னால செத்து போனவங்க அண்டர் வெல்ல தான் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேட்டுக்கோன்னு சொல்லி ஹீரோவை குத்த வர அதுக்குள்ள ஹீரோயின் வந்துருவாங்க. இப்ப அவ ஹீரோயினை குத்துறதுக்காக ட்ரை பண்ணுவா. இந்த பாட்டி இந்த கதையில பாத்துட்டு இருப்பா. லின்னு ரூமுக்கு வந்துற கூடவே போலீஸ் வந்துருவாங்க. ஹீரோவை காப்பாத்திடுவாங்க. போலீஸ் ஜோவை அரெஸ்ட் பண்ண அவ கத்துன்னு கத்துவா. ஏன்னா அவளால ஹீரோவை கொல்ல முடியல. அதனால இந்த ஸ்டோரி பாட்டிக்கு பிடிக்கல. பாட்டி பேக் ஸ்பேஸ் கொடுக்க எல்லாமே ரிவர்ஸ் ஆகும். ஹீரோயின் மறுபடியும் தூங்கிட்டு இருப்பாங்க. லென்னு உள்ள வர ஹீரோயினுக்கு புரியல ஏன் எல்லாம் திரும்பி ஸ்டார்ட் ஆகுதுன்னு. இப்ப கார்ல போகும்போது போலீஸ் தடுத்து நிறுத்துவாங்க. லென்னு ட்ரிங்கே பண்ணல, ஆனா மிஷின்ல ட்ரிங்க் பண்ணதா காட்டும். ஹீரோயினுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. போலீஸோட காரையே சுட்டுட்டு ஓடுவாங்க. லென்னு அப்படியே ஷாக் ஆயிடுவான். இந்த தடவை ஹீரோயின் அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பேசுறதை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா கிளீனர் ரூமுக்கு போவாங்க. அங்க போய் பார்த்தா காடி இல்ல. அங்க கிளீனர் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ரைட்டர் சூ தான். இந்த ரைட்டர் சூக்கு நாவல்லையும் அதே பர்சனாலிட்டி தான். ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணுவாங்க. ரைட்டு இவங்க கிட்ட பேசி வேலைக்கு ஆகுதுன்னு ஹீரோயினும் சண்டை போட்டு இப்படி சூ கிட்ட இருக்க கீயை சுட்டுட்டு போக ரூமுக்கு போய் பார்த்தா ரொம்ப லேட் ஆயிடும். ஜோ ஹீரோவை குத்திட்டா. பாட்டிக்கு என்ன சந்தோஷம். இன்னும் வர ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா ஜோத ஹீரோவை குத்திட்டாலே அந்த சாட்டிஸ்பிகேஷனோட அரசாகி போவா. இந்த லேப்டாப் இந்த பாட்டிக்கே ட்விஸ்ட் கொடுத்துரும். ஹீரோயினும் சாக்கல, ஹீரோ கோமல இருக்காரு. அதனால ஸ்டோரி இன்னும் முடியல. ஹீரோயின் இருக்கிற கோவத்துல லின் மேலதான் கட்டுவாங்க. உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகலடா, உனக்கும் எனக்கும் ஒண்ணுமே இல்ல, நம்ம 2 பேரும் நாவல்ல இருக்கோன்னு சொல்ல. பாவம் அவன் ரிபாக்காக்கு ஹீரோ சாக்காதது பிடிக்கவே இல்ல. அவ ஏதோ டைப் பண்ணுவா. ஹீரோயின் ஜாங்குக்கு கால் பண்ண பெர்லின் மெயில் பண்ணிருக்காங்களாம் இந்த லேப்டாப்பை எப்படி அழிக்கிறதுன்னு. ஆனா அது ரொம்ப கஷ்டம். ஹீரோயினே வீட்டுக்கு வர லின்னு சோகமா இருப்பான். லின்னு ஹீரோயின் கிட்ட நம்ம நாவல்ல இருக்கோம்னா அப்ப ரியாலிட்டியில நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்ன இப்படி அவன் கேட்க ஹீரோயின் சைலண்டாவே இருப்பாங்க. நம்மளோட லைஃப் இங்கே நல்லா தானே இருக்கு, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, என் ஒய்ஃப் என்ன ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ட்ரீட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அக் பண்ணிப்பாங்க. இங்க ஜோ போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுவா. எல்லாம் அந்த பாட்டி பார்த்த வேலை தான். ஹீரோயினும் இங்கே வெளியே வர அப்ப ஆப்போசிட் சைட்ல ஜோ வருவா. ரியாலிட்டியில ஜாங்கோ அந்த பாட்டியை போய் மீட் பண்ண எப்படியோ டிமிங்கி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள போந்து அந்த லேப்டாப்பை கண்டுபிடிச்சிருவான். ரிபேக்காவும் பின்னாடியே வந்து கத்துவா, லேப்டாப்பை டச் பண்ணாதானே. ஜாங்கோ இன்னும் எத்தனை பேர் தான் உள்ள அனுப்ப போறேன்னு கேட்க எங்க ஜோ ஹீரோயினை துப்பாக்கி முனையில கூட்டிட்டு போவா ஹீரோவை கொலை பண்றதுக்காக.
ஃபர்ஸ்ட் ஹீரோவை கொலை பண்ணுவலா, அதுக்கப்புறம் ஹீரோயினா, அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃபேமிலியா. நீ இருந்தா தானே கொலை பண்ணுவ? வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போலான்னு ஹீரோயின் ஆக்சிலேட்டர் அமுக்க ஹீரோயின் இப்போ மலை உச்சிக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. சோம் பதட்டமாக்கி கதறா. ஹீரோயின் மலை உச்சிக்கு போய் காரை விட அப்படியே எல்லாமே ரிவர்ஸ் ஆகும். அந்த சீன் கட்டாக இப்போ யாரோ ஒரு ஃபேமஸான ரைட்டரை கட்டுவாங்க. அது ஹீரோயின் தான். ஹீரோயின் இப்போ கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பாங்க. அதோட 5th எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, ஹேவ் எ நைஸ் டே.